மோடி அவர்களை கேட்கிறார், ஏங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கங்க, எப்பங்க கட்டி கொடுப்பீங்கன்னு திரு மோடி அவர்களை கேட்டா யார் பதில் சொல்லணும்? யாரு கோவம் வரணும்? 29 பைசா கோவம் வரணும். ஆனா யாரு கோவம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது. ஏன்? தலைவர் அவர்களுக்கு அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் பாதம் தாங்கி. இதுதான், இதனாலதான் அவருக்கு பேரு தலைவர் வச்சிருக்கிறாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. இது கீழே படுத்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? இந்த முட்டிக்கால் போட்டு தவழ்ந்து போறாரு யாருன்னு தெரியுதா? அவர் தாமா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அதாவது இது அவர் பெருமையாவே என்ன பண்ணிட்டு இருக்காரு, கீழே சில்லற விழுந்துருச்சு, சில்லற தேடிட்டு இருக்காரு. அதாவது இப்போ திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இத பெருமையாவே சொல்றாரு. ஆமா, நான் தவிழ்ந்துதான் போனேன். அந்த அம்மா எனக்கு என்ன 3வது மனுஷியா? அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனது தப்பா? தமிழ்நாட்டில் இல்லம்மா, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படி ஒரு வெக்கங்கெட்ட, கேவலங்கெட்ட, மானங்கெட்ட முன்னாள் முதலமைச்சரை பார்க்கவே முடியாது. திரு மோடி அவர்கள், அதாவது திரு பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவாரு. அவர் என்ன குற்றம் சாட்டுறாரு, நான் பேசினதையே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமா, நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன். பெரியார் என்ன சொன்னாரோ அதுதான் பேசுவேன். அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதுதான் பேசுவேன். கலைஞர் என்ன சொன்னாரோ அதுதான் பேசுவேன். எனக்கு சமூக நீதி பத்தி தான் பேசுவேன். எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும்னு தான் பேசுவேன். எங்க மாநில உரிமைகளை மீட்கணும் தான் பேசுவேன். எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் பேசுவேன். சிஏ சட்டம் வேணான்னு தான் பேசுவேன். சிஏஜி அறிக்கை 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு கேட்பேன். நான் நம்முடைய கொள்கையை பத்தி மட்டும்தான் பேசுவேன். திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரி நான் ஒன்னும் திமுக காரன் ஒன்னும் பச்சோந்தி கிடையாது. பாருங்க, இப்படியே போதைப் பொருள் கடத்தலோட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. புகைப்படம் எடுப்பது நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி 3 ஆண்டுகளாக வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்த நபர்களுக்கும் அவர் என்ன தொடர்பு மக்கள் கேட்கிறாங்க. நாம் கேட்கல, நீங்க தான் கேட்கறீங்க. என்ன என்னைக்கு அடுத்த பேசுவார். இதை பத்தி என்னை பத்தி பேசுறதா அதுக்கு வாடிக்கை, வேற எதுவுமே தெரியல. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்ல வேணும்? ஒரு அரசாங்கம் 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சி வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த 3வது இடத்துல என்னென்ன திட்டப்பட்டாங்க, இதனால மக்களுக்கு நன்மை கிடைச்சுன்னு சொன்ன ஒரு நல்ல அரசாங்கம், நல்ல முயற்சி சொல்லலாம். ஆனா சட்டையில் இருந்தா தானே ஆப்பிள் வரும். ஒண்ணுமே இல்லையாங்க, காவியோட இருக்குது. அதனால அவர் எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. விஞ்ஞான முறைப்படி ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இந்த நாடு தலை குனிகின்ற அளவிற்கு ஊழல் செய்த, மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. திமுக வேட்பாளர் சிந்திச்சு பாருங்க, 1,72,000 கோடி, கொஞ்சம் லஞ்சம் இல்ல, 1,72,000 கோடி ஊழல் செய்ததாக அவரை திகார் ஜெயிலே அடைக்கப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.